வனவிலங்குகளின் வாழ்க்கை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் விலங்கியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் பவானி கோவிந்தராஜலு அவர்கள். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். மேடம், வன விலங்குனா என்ன? நம்ம என்ன கிரைட்டீரியா யூஸ் பண்றோம் ஒரு விலங்கை வன விலங்குன்னு சொல்றதுக்கு? வீட்டில் விலங்காக இல்லாமல் காடுகள், பாலைவனங்கள், புல்வெளிகள் மற்றும் கடல்களில் இயற்கையாக வாழ்விடங்களில் காணப்படும் அனைத்து உயிரினங்களையும் குறிக்குது. மேம், யூஸ்வலா நம்ம சினிமாவை பார்த்தோ இல்ல டிவி பார்த்தோ கத்துக்கிறது என்னன்னா, வன விலங்குனா சிங்கம், புலி, குரங்கு, பைசன், யானை, அதுதான் சொல்லுவோமே. இதை தவிர வனவிலங்கு என்ன இருக்கு? வனவிலங்குல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வனவிலங்குகள் இருக்குங்க. இந்த சிங்கம், புலி மட்டும் தான் வனவிலங்குன்னு கிடையாது. உங்களுக்கு நிறைய காட்டுல நிறைய இருக்கும், பல விதமான அந்த வனவிலங்குல இருக்கக்கூடிய பறவைகள் இருக்கு. அதனால வெறும் சிங்கம், புலி, காட்டுப்பன்றி, நிறைய இனங்கள் இருக்குங்க. மேடம், காட்டுல என்னென்ன பறவைகள்லாம் இருக்கு? இப்போ காட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பறவைகள்னு பார்த்தீங்கன்னா மரக்கொத்தி பறவைகள், மீன் கொத்தி பறவைகள், ஆந்தைகள். ஆந்தைகள்ல நிறைய வகைகள் இருக்கு. ஸோ எல்லா வகையான ஆந்தைகள் இருக்கும். மேலும் கழுகுகள், சின்ன இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய பறவைகள், புல்புல், சன்பேர்ட்ஸ், தென் லாண்டன் சன்பேர்ட்ஸ், டெய்லர் பேர்ட்ஸ், வீவர் பேர்ட்ஸ், நிறைய பறவைகள். அந்த த்ரஷ், இந்த மாதிரி ஒரு சில வனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலலாம் விஸ்லிங் த்ரஷ்ன்னு சொல்லி ஒரு பறவை இருக்குது. அதனால அந்த விசில் மாதிரியே அந்த சவுண்ட் வரும். ஸோ அதனாலேயே விஸ்லிங் த்ரஷ். நிறைய இனங்கள் இருக்குங்க சார். பறவை இனங்கள்னால் அது ஒரு தனி ஆய்வே மேற்கொள்ளலாம். என்னென்ன பறவைகள், அதுவும் ஒரு இடத்துக்கு இடம் மாறுபடும். ஸோ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பறவைகள் நம்ம வட மாநிலங்களில் இருக்காது, வட மாநிலத்தில் இருக்கக்கூடாது, இங்கே இருக்காது. ஆனால் இடர்பெயர்வு செய்யலாம். மேடம், காட்டுல என்னென்ன பூச்சிலாம் இருக்கு? காட்டை பொறுத்த வரைக்கும் பல வகையான வண்டுகள், எறும்புகள், கரையான், அந்துப்பூச்சி, வண்ணத்து பூச்சி, இலைவெட்டிகள் மற்றும் நிறைய வகையான மகரந்த சேர்க்கையாளர்கள், மட்க செய்யும் பூச்சிகள், இவை எல்லாமே காட்டுல இருக்கும். மேடம், இந்தியான்னு எடுத்துட்டோம்னா எதெல்லாம் வனப்பகுதின்னு சொல்றோம்? இமயமலை, மத்திய இந்தியா, அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை. இப்போ தமிழ்நாட்டுக்குன்னு வந்தீங்கன்னா முதுமலை, பெரியாறு, இந்த மாதிரி நிறைய ஃபாரஸ்ட். மேடம், ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வனப்பகுதியை குறிக்கும் போது சில சமயம் ஃபாரஸ்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க, சில சமயம் ஜங்கிள்ன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. இந்த ரெண்டு வார்த்தைக்கான வித்தியாசம் என்ன? ரெண்டும் ஒன்று தானா? இல்லை, இது ரெண்டுமே ஒன்று கிடையாது. காடு என்பது மரங்கள் மற்றும் புதர்களால் அடர்ந்து மூடப்பட்ட ஒரு பெரிய பகுதியை குறிக்கின்றது. அதே நேரம் ஜங்கிள் நம்ம அடர்ந்த காடு. இது ரொம்ப அடர்த்தியான சிக்கலான தாவரங்கள். அந்த சூரிய ஒளியே போகாம உங்களுக்கு ஒரு எந்த வகையான ஒரு பாதை எல்லாமே இருக்காது இந்த ஜங்கிளில். பட் காட்டில் போனோம்னா நமக்கு எங்கன்னா ஒரு பாதையும், நம்ம பழகப்படாமல் ஜங்கிள்குள்ளே போனால் நம்ம வெளியே வர்றது கொஞ்சம் சிரமம். அதனால காடும் ஜங்கிளும் முற்றிலும் மாறுபட்டது. எல்லா காடையுமே நம்ம ஜங்கிள் சொல்லலாம். ஜங்கிளை காடுன்னு ஒரு பொதும் சொல்ல முடியாது. மேடம், நம்ம இயற்கையோட வரலாறு பார்க்கும்போது எந்தெந்த காட்டு மிருகம், வீட்டு மிருகம் மாறிச்சு? முக்கியமாக சொல்ல போனா நாய். இது ஓநாயிலிருந்து பழக்கப்பட்டவை. அப்புறம் கால்நடைகள், செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகள், குதிரைகள், பன்றிகள், கோழிகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களால் பழக்கப்பட்டு அது அப்படியே வீட்டு பிராணியாக மாறிடுச்சு. மேடம், நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம், டூரிஸ்ட் சில காட்டுப்பகுதிக்கு போயிட்டு அங்கே இருக்க வனவிலங்குகளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. இதனால வரக்கூடிய அபாயம் என்ன? இந்த வனவிலங்குகளுக்கு உணவு அளிப்பது இயல்பான நடத்தையே முற்றிலுமா மாறுபடும். மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா விளையாட்டா அப்படியே ஃபுல் பிஸ்கட் பேக்கெட்டோடயே கொடுக்குறாங்க. அப்போ அது அப்ஸ்ட்ரக்ஷன். ஃபர்ஸ்ட் திங் அதோடைய ஃபுட் பைப்ல போய் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது. இவங்க கையில இருந்து எதனா ஒரு பாக்டீரியா, ஏன்னா அவங்க சானிட்டரி கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணாமல் அப்படியே போய் ஃபீட் பண்ணுறச்சு, அது மூலமாக இன்ஃபெக்ஷன் வர்றது. ஸோ எப்போவுமே மனிதர்களை யாருமே இந்த செயல் செய்யக்கூடாது. இயற்கையாக இருக்கக்கூடிய அது உணவை சாப்பிட்டு வாழ்ந்தால் அது நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழலாம். நம்ம இடையில போய் அதுக்கு உணவெல்லாம் அழிச்சோம்னா அதனால அதுக்கு பல நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மேடம், சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட்லாம் ஃபாரஸ்ட் போகும்போது இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ், பாட்டில்ஸை விட்டுட்டு போயிடுவாங்க. இதனால வரக்கூடிய அபாயம் என்ன? இந்த நெகிழி குப்பை வனவிலங்குகளுக்கு ரொம்ப பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அரசு நிறைய சுற்றறிக்கை எல்லாமே போட்டு பல இடங்கள்ல இதுக்குரிய பலகையெல்லாம் வச்சும் சொன்னா கூட, ஆனால் மனிதர்கள் அந்த காட்டுக்குள்ளே போய் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலெல்லாம் அப்படியே போடுறதுனால இது உணவுன்னு நினச்சி அந்த விலங்குகள் சாப்பிட்டுது. அது சாப்பிட்றதுனால அதுக்கு உணவு குழாயில் அடைப்பு,
காயங்கள், அப்புறம் அதுக்குள்ளே தலையெல்லாம் விட்டு தலை மாட்டிக்கிறது, இது போன்ற தென் மேலும் வந்து இந்த விலங்குகள் வந்து பிளாஸ்டிக்கில் சிக்கிக்கொள்ளலாம். அவற்றின் வாழ்விடங்களை மாசுபடுத்துது முக்கியமாக. ஏன்னா அந்த பிளாஸ்டிக் வந்து மக்கி போகாதனால அது பூமிக்குள்ளே போய் பதிந்து மாசுபடுது. தென் உணவு சங்கிலியை வந்து முற்றிலுமாக சீர்குலைக்கின்றது. மேலும் சுற்றுச்சூழல் அமைப்பில் நச்சு பொருட்களை அறிமுகப்படுத்துது. இது காட்டில் மட்டுமே இல்லை, கடல்வாழ் உயிரிலையும் இருக்குது. ஸோ மிதவைகள்னா பிளாங்க்டான்ஸ். அந்த பிளாங்க்டான்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த கடலெல்லாம் இந்த பிளாஸ்டிக்கை தூக்கி போடுறதுனால அது வந்து சிதைந்து நுண்ணெகிழி மைக்ரோ பிளாஸ்டிக்னால இந்த மிதவைகள் என்ன செய்யுது, இது மேலும் வந்து பல நிறங்கள்ல இருக்குது. இந்த மிதவைகள் என்ன செய்யுது, அதோடைய உணவு நினைச்சு அது மிதவைகள் வந்து ரொம்ப ரொம்ப சிறியதாக இருக்கும். அந்த மிதவைகள் வந்து அதோடைய உணவு நினைச்சு இந்த கலர் ஆப்ஜெக்ட்ஸும் சாப்பிட்ருது. அதனால அப்ஸ்ட்ரக்ஷன் ஏற்பட்டு அந்த மிதவைகள் வந்து முற்றிலுமாக இறக்குது. அது இறக்குறதுனால அதை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற விலங்குகளும் பாதிக்கப்படுது. மேடம், எந்தெந்த வனவிலங்குலாம் அழிந்து போயிடுச்சு, திரும்பவும் வர முடியாத சிச்சுவேஷன் தாண்டி போயிடுச்சு? இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து குறிப்பிடத்தக்க அழிந்து போன விலங்குகளை பார்த்தீங்கன்னா டோடோ பறவைன்னு ஒரு இனம் இருக்குது. இந்த டோடோ பறவை வந்து ஒரு ஐலண்டில், ஒரு பர்டிகுலர் ஐலண்டில், ஒரு தீவில் தான் இருந்துச்சு. இந்த டோடோ பறவை வந்து அது பாட்டுன்னு அதோடைய வாழ்க்கையை நடந்துட்டு இருக்கிறச்ச அது அந்த தீவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மரத்துடைய பழங்களை தான் உண்டு வாழும். இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க மைக்ரேட் பண்ணுறச்ச இந்த தீவுக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்களுடைய வாழ்விடத்தை வந்து ஏற்படுத்துறதுக்காக அந்த மரங்களை வந்து வெட்டியிருக்காங்க. மேலும் வந்து அவங்களுடைய உணவுக்காக இந்த பறவைகளையும் கொண்டு இருக்காங்க. ஸோ ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா அது உண்டு வாழக்கூடிய அந்த பழங்கள் இருக்கக்கூடிய மரங்களும் அழிஞ்சு போயிடுச்சு, அதோடைய இனமும் சுத்தமாக அழிஞ்சிடுச்சு. ஜெனடிக் இன்ஜினியரிங் மூலமா அழிந்து போன வனவிலங்கை திரும்பவும் உயிர் கொண்டு வர முடியுமா? அது சாத்தியம். அதாவது அதோடைய டிஎன்ஏ எதுனா நம்ம ப்ரிசர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா அது மாதிரி சாத்தியங்கள். அதுக்கு வந்து நிறைய ஆய்வுகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து எத்திக்கல் இஷ்யூஸ் இருக்குது, ஒரு சில எத்திக்கல் இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா விலங்குகள்னு எடுக்கிறச்ச மில்லியன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த வேர்ல்ட். ஆனால் அந்த மில்லியன்ஸில் வந்து நிறைய மில்லியன்ஸ் எக்ஸ்டிங்க்டும் ஆகிடுச்சு, பேரிடாமே எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு, பேரிடப்பட்டும் எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு. அது போக வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல மில்லியன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் yet to be identified and இன்னும் வந்து அது கண்டறியாமல் நம்ம அதுக்கு பேர் கூட இடாமையும் இருக்குது. ஸோ இந்த நீங்கள் கேட்குற கேள்விக்கு மீண்டும் கொண்டு வர முடியும்னா அந்த டிஎன்ஏ மெட்டீரியல் அவங்க ஸ்டோர் பண்ணி க்ரையோ ப்ரிசர்வ் பண்ணியிருந்தா பயோடெக் மூலமாக அதை கொண்டு வரலாம். காட்டில் மழை பெஞ்சா இந்த வனவிலங்குகள் என்ன பண்ணும்? ஏன்னா காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரக்கணக்கில் மழை பெய்யும், அப்பெல்லாம் அதுக்கு இந்த ஜுரம் வந்து இறக்காதா? இல்லை, அந்த மாதிரி அது என்ன பண்ணோன்னா அது தொடர்ந்து இந்த மழையெல்லாம் பெய்யும் பொழுது பொதுவாக அதோடைய தங்கும் இடத்தை வந்து தேடும். தாவரங்கள், குகைகள், அப்புறம் அதுக்கு ஒரே இடத்துல அசையாமல் வந்து அது எங்கன்னா அதுக்கு ஷெல்டர்னு சொல்லி ஒரு இருக்கும். இந்த மழை அது வந்து ஒரு இயற்கை. இந்த இயற்கையால் வந்து அதுக்கு எந்த விதமான உடல் நலமும் பாதிக்கப்படாது. அது மாதிரி இறகுகள், அது மாதிரி அதுக்கு திக் ஃபர் கோட்டெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இயற்கையாகவே அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு இருக்கனால அது வந்து இந்த மழையாலலாம் எந்த நோய் வாய்ப்பட வாய்ப்பு இல்லை. என்ன இப்போ இந்த ஹேபிட்டாட்ஸ்லாம் நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிட்டு வரனால நிலச்சரிவு அதெல்லாம் ஏற்பட்டு தண்ணீர் வந்து இந்த மாதிரி அடிச்சிட்டு போகிறச்சதான் அந்த மாதிரி. மேடம், வனவிலங்குலாம் எவ்வளவு நேரம் தூங்கும்? விலங்குக்கு விலங்கு மாறுபடுங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 மணி நேரமாவது தூங்கும். யானை பார்த்தீங்கன்னா 2 to 4 மணி நேரம் தான் தூங்கும். மான் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய லேசான உறக்கம் தான், குறிப்பிட்ட நேரம் ரொம்ப குறைவான உறக்கம் தான். பறவைகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பறவைகள் வந்து இரவுல தான் தூங்கும், சில பறவைகள் பகலில் தூங்கும். அண்ட் சில விலங்கு பார்த்தீங்கன்னா அந்த கடலில் இருக்கக்கூடிய பாலூட்டிகள்லாம் ஒரு பாதி மூளையை வந்து உறக்க செய்யும். அது வந்து ஒரு ஸ்பெஷல் கான்செப்ட். இந்த வைல்ட் மேமல்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கான்செப்ட் மெரைனில் இருக்கக்கூடிய வைல்ட் மேமல்ஸ்க்கு. அதுக்கு பேர் வந்து USWS, யூனி ஹெமிஸ்பியரிக் ஸ்லோ வேவ் ஸ்லீப்னுவாங்க. ஸோ ஒரு பாதி மூளை வந்து உறக்கத்தில் இருக்கும், ஒரு பாதி வந்து தெளிவாக இருக்கும். இந்த வனவிலங்குகளோட கர்ப்ப காலம் என்ன? இந்த கர்ப்ப காலத்தை பொதுவாக நம்ம ஜெஸ்டேஷனல் பீரியட்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். யானையை பொறுத்த வரைக்கும் 22 மாதங்கள், புலி வந்து 3.5 மாதங்கள், மான் வந்து 6 to 8 மாதங்கள், ஓநாய்கள் 2 மாதங்கள், எலி வந்து 3 வாரங்கள். ஸோ இனத்துக்கு வந்து இந்த ஜெஸ்டேஷனல் பீரியட் இல்லை கர்ப்ப காலம் வந்து மாறுபடும். மேடம், இப்போ நம்ம காட்டில் இருக்க மிருகங்களை வனவிலங்குன்னு சொல்றோம், அதே மாதிரி கடலில் இருக்கிற மீன்களை வந்து வனவிலங்குன்னு சொல்ல முடியுமா? அதாவது மனிதர்களுடைய இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் இயற்கையாகவே அது கடலில் இருக்கக்கூடிய மீனை நம்ம வனவிலங்குன்னு சொல்லலாம். மேடம், வனவிலங்கை பற்றி என்னென்ன தவறான புரிதல்கள் எல்லாம் இருக்கு மக்களிடையே? அதாவது வவ்வாலுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்றாங்க, ஆனா அது உண்மை இல்லை. வவ்வாலுக்கு நல்லாவே கண்ணு தெரியும். அதே மாதிரி சில இந்த முன்றம் பனிகள், பாக்கிபைன், அதோடைய ஸ்கேல்ஸ் எல்லாம் குத்தும். அது வந்து இயற்கையாகவே அது உதிரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அது.
இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட்ஸ்னு சொல்ல போனால் ஹார்ன்பில்லுன்னு ஒரு பறவை இருக்கு. இது வந்து ஒரு பிஹேவியர் ஆஸ்பெக்ட் என்னன்னா, அதோட இனப்பெருக்க காலங்களில் இனப்பெருக்க முடிஞ்சதும் பெண் பறவை வந்து ஒரு மரத்தில் ஒரு துளையை வந்து தேர்ந்தெடுத்து அதுக்குள்ளே போய் உட்காந்து முட்டை அடை காக்குறது. அப்போ இந்த ஆண் பறவை என்ன செய்யும்னா, அந்த பெண் பறவை இருக்கக்கூடிய அந்த துளையை வந்து அப்படியே ஒரே ஒரு ஸ்மால் ஓப்பனிங் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடும். இந்த ஆண் பறவை தான் அந்த பெண் பறவைக்கு உணவு கொண்டு வரும். இது வந்து இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாத காலம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்படும். அந்த பெண் பறவை அடை காத்து அதோடைய முட்டையிலேருந்து குஞ்சு பிறக்கிற வரைக்கும் அந்த குஞ்சுகளுக்கும் இந்த ஆண் பறவை தான் கொண்டு போய் உணவு கொண்டு வரும். ஏதோ ஒரு காரணத்தால் அந்த ஆண் பறவை இறப்பு ஏற்பட்டாலோ எதனா ஒரு உணவு கொண்டு வராத சூழல் ஏற்பட்டாலோ இந்த பெண் பறவை அந்த கூட்டுக்குள்ளேயே இறந்து போயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்ட்ரிச்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து என்ன பண்ணோன்னா தலையை வந்து பூமிக்கு கொண்டு போய் புதையிற மாதிரி சிலர் நினச்சிப்பாங்க இது பயப்படுது. ஆனால் அது எந்த விதமான பயமும் கிடையாது. அது இடக்கூடிய முட்டைகளை வந்து அந்த மண்ணை தோண்டி அந்த முட்டைகளை வந்து பாதுகாத்து தான் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிஹேவியர். அதே மாதிரி இந்த குளவி இருக்கு இல்லைங்களா, அந்த குளவி கூடு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட். இந்த குளவிகள் என்ன செய்யணும், அழகாக கூடுகள் கட்டும். அந்த கூட்டுக்குள்ளே என்ன பண்ணோன்னா, அது எந்த தாவரங்களை போய் அது உணவு எடுத்துக்குது இல்லையா, அந்த தாவரங்களில் இருக்கக்கூடிய பூச்சி எதுனா ஒரு புழுவோ பூச்சியோ கொண்டு வந்து அந்த கூட்டுக்குள்ளே அது ஒரு அந்த ஹைவுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு செல். அந்த செல்லுக்குள்ளார இந்த புழுவை வந்து வச்சிரும். இந்த புழுவை வச்சதுக்கப்புறம் அது என்ன பண்ணோன்னா, அதோடைய கொடுக்கு ஸ்டிங் இருக்கு இல்லையா, அந்த கொடுக்க வந்து அந்த புழுவில் வந்து செலுத்தி அது மூலமாக அந்த புழு வந்து செயலற்று போயிடும். அது செயலற்று போனதுக்கு அப்புறமா தான் அந்த புழுவுடைய உடலுக்குள்ளதான் முட்டையிடும் குளவி. அந்த முட்டை வந்து என்ன ஆகும்னா, அது பொறிஞ்சு அது அந்த குட்டி புழு வந்து அந்த குட்டி குளவி வந்து இந்த இறந்த புழு அந்த செயலற்று கிடக்குது இல்லையா, அந்த புழுவை வந்து உணவாக மேற்கொள்ளும். இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் அமங் அனிமல்ஸ். இப்போ சீ ஹார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து மேலுடைய பவுச்சில் தான் போய் முட்டை எடுக்கும். ஃபுல் பேரண்டல் கேர் வந்து மேல் சீ ஹார்ஸ் தான், ஃபீமேல் வந்து இல்லை. அது மாதிரி விலங்குகளை வந்து நிறைய சுவாரஸ்யமான மீனெல்லாம் வந்து நெஸ்டிங் பிஹேவியர்லாம் பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் மூலமாலாம் நெஸ்ட் பண்ணி பேரண்டல் கேர் எக்ஸிபிட் பண்ணும். மேடம், இப்போ ஒரு துறை இருக்கு ஈகோ சைக்காலஜின்ட்டு, அப்படின்னா என்ன? ஈகோ சைக்காலஜி என்பது மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையிலான உறவை பற்றி படிக்கும் ஒரு துறையாகும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஆஸ்பெக்ட்ஸ். இப்போ வனவிலங்குகள் மற்றும் இயற்கை சூழலுடன் அதை மன ரீதியாக உளவியல் ரீதியாக நம்ம எந்த அளவுக்கு வந்து இயற்கையோடு இணைந்து இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு மனம் வந்து இந்த இப்போ சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் இருக்காது. ஸோ இயற்கையை வந்து நம்ம எந்த அளவுக்கு ரசித்து நம்ம வாழ்க்கையில் அதை ஏற்றுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மன நிம்மதியும் இருக்கும். மேடம், ஒரே இனத்தை சேர்ந்த வனவிலங்கு உலகத்துல பல்வேறு இடத்துல இருக்கு. அது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குமா இல்ல வேறுபடுமா? வேறுபடும். ஏன்னா அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த கேரக்டர்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், அதோடைய ஃபீடிங் பிஹேவியர். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, கேலபகஸ் ஐலண்டில் வந்து டார்வின் வந்து இயற்கை ஆர்வலர். அவர் வந்து ஒரு பரிணாம வல்லுனர். அவர் என்ன செஞ்சாருன்னா, இது மாதிரி அவருக்கு வந்து நிறைய இந்த அடிக்கடி வந்து இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்காக ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் சென்ற கப்பலுடைய பேர் கூட HMS பீகல்னு ஒரு கப்பல் தான். கேலபகஸ் ஐலண்டில் எல்லாமே இந்த குட்டி பறவை டார்வின் ஃபின்ச்சஸ்னே பேர் அதுக்கு. அந்த ஃபின்ச்சஸ்ன்றது ஒரு சிட்டுக்குருவி மாதிரி ஒரே இனத்து பறவை தான். ஆனால் அவர் வந்து இயற்கை ஆர்வலர்னால எல்லாமே ஒரே இன பறவை தான். ஆனால் ஏன் இந்த பறவைகள் ஒரே இடத்துல தான் இருக்குது, ஆனால் இதோடைய அழகு, அதோடைய பீக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பறவைக்கு ஒரு பறவை மாறுபட்டு இருந்துச்சு. அவருக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டார், ஏன் இந்த மாதிரி மாற்றங்கள்? ஏன்னா இந்த பறவைகளுக்கிடையே வந்து காம்படிஷன்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி இயற்கையாகவே அடாப்டிவ் ரேடியேஷன் தகவமைப்பு பண்பு மூலமாக அதோடைய பீக்ஸ் வந்து மாடிஃபை ஆகிருந்துச்சு. மாடிஃபை ஆனது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பறவைகள் வந்து பழங்களை உண்டுச்சு, ஒரு சில பறவைகள் அங்கே இருக்கக்கூடிய தானியங்களை உண்டுச்சு, ஒரு சில பறவைகள் வந்து மற்ற தசைகளை உண்ணக்கூடியது. ஸோ இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் வந்து ஒரே இன பறவை ஒரே இடத்துல இருந்தால் கூட மாறுபட்டு இருந்துச்சு. இது வந்து இயற்கை தேர்வு, நேச்சுரல் செலெக்ஷன். இது ஸோ அந்த இயற்கை தேர்வு வந்து சக்ஸஸ் ஆனதுனால அப்படியே அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த கேரக்டர்ஸ் வந்து பாஸ் ஆன் ஆகிடுச்சு. மேடம், இப்போ நம்ம சினிமாவில் வனவிலங்கை ஒரு மாதிரி காட்டுறாங்க, வனவிலங்கு காட்டில் ஒரு மாதிரி இருக்கு. இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன? இப்போ திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்து வனவிலங்குகளை அதிக ஆக்ரோஷமானதா அல்லது அசாதாரணமாக பழக்கப்பட்டவையாக சித்தரிக்கிறாங்க. பட் ஆனால் அது வந்து கதைக்காக தான் அந்த மாதிரி. இப்போ இயற்கையாக பார்க்க போனோம்னா வனவிலங்குகளை நம்ம வந்து அதை போய் நம்ம துன்புறுத்தாத வரைக்கும் அது நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது.
அது சூழல் அது இருக்க வரைக்கும் அது இந்த மாதிரி ஆக்ரோஷமான ஒரு நடத்தையெல்லாம் அது வெளிக்காட்டாது. இது திரைப்படங்களுக்காக சித்தரிக்கப்பட்டவை. மேடம், பல கோடி வருடங்களுக்கு முன்னாடி முதல் உயிரினம் தோன்றுச்சு. அதுல இருந்து இப்ப வரைக்கும் வனவிலங்கு எப்படி மாறுச்சுன்னு சொல்ல முடியுமா? பரிணாம வளர்ச்சி வந்து இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்கக்கூடியதாக இருக்கு. பாத்தீங்கன்னா எப்படி ஒன் ஃபார்ம் கேவ் ரேஸ் டு another ஃபார்ம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோகேரியோட்டிக் ஒற்றை செல், அதை தொடர்ந்து வந்து யூகேரியோட்டிக் செல், தென் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ், அப்புறம் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்லேருந்து அப்படியே படிப்படியாக பொரிஃபரா சீலன்ட்ரேட்டா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோகேரியோட்ஸ், யூகேரியோட்ஸ், அப்புறம் மல்டிசெல்லுலர் ஃபார்ம்ஸ். இப்போ கார்டேட்டான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல மீன்கள், அந்த மீன்களை தொடர்ந்து வந்து இருவால் உயிரியை தொடர்ந்து ஊர்வனை தொடர்ந்து பரப்பனை. இந்த ரெப்டைல்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஃப்ளைங் லிசர்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து வந்து உங்களுக்கு பறவைகள், அந்த பறவைகள்லேருந்து பரிணாம வளர்ச்சியின் காரணமாக பாலூட்டிகள் உருவாகின. இப்படி தான் ஒரு விலங்குலேருந்து, அதாவது அடாப்டிவ் ரேடியேஷன். இப்போ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா இந்த வாத்தை நம்ம எடுத்துக்கலாம். வாத்தும் ஒரு பறவை தான். இந்த பறவை கால்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பறவைக்கும் ஒவ்வொரு மாதிரி அமைப்பு இருக்கும். இப்போ காக்கா பார்த்தீங்கன்னா அந்த மரக்கிளையில் அது வந்து அது ஃபுல் கிளாஸை போட்டு அப்படி கிளிங் ஆகி தான் நிற்கும். இப்போ இந்த வாத்து பார்த்தீங்கன்னா அதோடைய கால்கள் வந்து நல்லா அந்த ஈரப்பதத்தில் தான் நடக்கிற மாதிரி வெப்டு ஃபுட், அந்த விரல்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த தசைகள் வந்து விரிந்து அப்படியே வெப்டு ஃபுட் ஆயிடுச்சு, நல்லா ஊனி நடக்கிற மாதிரி. ஸோ அப்படிதான் பரிணாம வளர்ச்சியில் வந்து ஒரு மாற்றங்கள். பரிணாமம் சொல்றச்சே வந்து ஒரு ஸ்லோ கிராஜுவல் சேஞ்சஸ். அந்த ஸ்லோ கிராஜுவல் சேஞ்சஸ் வந்து ஒரு ஜஸ்ட் ஓவர் நைட் நடக்காது. இது வந்து பல வருட காலங்கள் வந்து அந்த நிகழ்வு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த மாற்றங்கள் வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது வந்து அந்த மாற்றங்கள் வந்து தென்படும். அதன் மூலமா தான் நமக்கு இந்த நியூ ஸ்பீஷஸ்லாம் ஆரிஜினேட் ஆகும். மேடம், இந்த எவல்யூஷன் சொல்றது வந்து முடிஞ்சிடுச்சா இல்ல இப்போ நடந்துட்டு தான் இருக்கா? அன்றாட அந்த எவல்யூஷன்னாவே ஸ்லோ கிராஜுவல் சேஞ்சஸ். நம்ம கண்ணுக்கு வேணா தென்படாது. இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு விஷயத்தை டாக்குமெண்ட் பண்ணி வச்சுட்டு நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சந்ததியினர் வந்து அந்த அப்படியே அதை தொடர்ந்து செஞ்சு ஒரு காலகட்டத்தை 100 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீஷஸ் வந்து புதுசு. ஏன்னா இப்போ நம்ம நிறைய ஆய்வுகள் செய்கிறோம், புது இனங்கள் இப்போதான் முதல்ல பார்க்குறாங்கன்னா சொல்கிறோம். அதனால வந்து கட்டாயம் வந்து பரிணாமம் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அன்றாட நாளடைவில் வந்து பரிணாமம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பரிணாமத்துக்கு எந்த முடிவும் கிடையாது. அதாவது அதுக்கு தேவைக்கேற்றவாறு இயற்கை வந்து அதை தேர்வு செஞ்சு. மேடம், ரீசெண்டா என்னென்ன புது வனவிலங்கு கண்டுபிடிச்சிருக்காங்க? இப்போ சமீபத்தில் 2025ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா பிளாப் ஹெட்டட் ஃபின், பெருன்ற ஊரில் வந்து பிளாப் ஹெட்டட் ஃபின்ன்ற ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் வந்து டிராகன் ஃப்ளைல லைரியா தாமஸ் எப்ரஹாமி, அப்புறம் அந்த மாதிரி அதே போன்று ஜெயண்ட் சீ பக் அதோடைய பேர் வந்து பெத்தோமாஸ் விதி. இது மாதிரி புதிய இனங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த 2025. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இது ஒரு சமீப காலத்தில் வந்து இது கண்டுபிடிச்சது. மேடம், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் பத்தி சொல்ல முடியும்? வனவிலங்கு பாதுகாப்பு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1972 தான் அதை வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டுடைய முக்கிய குறிக்கோள் என்னன்னு கேட்டிங்கன்னா விலங்குகள், பறவைகள், தாவரங்களை வந்து பாதுகாப்பது, அதோடைய இனங்கள் வந்து அழியாம அதுக்குன்னு ஒரு சட்டத்தை 1972ஆம் ஆண்டு உருவாக்கி இந்த வனவிலங்குக்குரிய தாவரங்கள், பறவைகள் மற்றும் விலங்குகளை வந்து பாதுகாக்கு. மேடம், சரணாலயம்னா என்ன? இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்குது? சரணாலயம்னு சொல்றச்சு வந்து அந்தந்த விலங்குகளுக்குரிய ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல ஜிம் கார்பெட், அசாம்ல காசிரங்கா, ராஜஸ்தான்ல பொறுத்த வரைக்கும் ரத்தம்போர், கேரளால பெரியார் வைல்ட் லைஃப் சாங்சுரி, குஜராத்தில் கீர் ஃபாரஸ்ட், இந்த மாதிரி கீர் சாங்சுரி, இதெல்லாம் வந்து முக்கியமான வனவிலங்கு சரணாலயங்கள். மேடம், அப்புறம் நம்ம வனவிலங்கு பற்றி படிக்கும்போது இந்த ரேர் ஸ்பீஷீஸ், எண்டமிக் ஸ்பீஷீஸ், எக்ஸாட்டிக் ஸ்பீஷீஸ், நேட்டிவ் ஸ்பீஷீஸ் வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாங்க. இதுக்கான பொருள் என்ன? என்டேஞ்சர்னு சொல்றச்ச வந்து அந்த இனம் வந்து குறுகிய காலத்தில் வந்து அழியக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். அதனால அது என்டேஞ்சர்ட். இதை வந்து நம்ம இதெல்லாம் வந்து ரெட் டேட்டா புக்குன்னு சொல்லி ஒரு இந்த விலங்குக்கு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கில் வந்து பதிவு பண்ணுவாங்க. என்டேஞ்சர்ட் வந்து இஸ் த வேர்ஜ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். இப்போ அந்த இனங்கள் வந்து குறுகிய காலத்தில் அழியக்கூடிய வாய்ப்பு இருக்குன்ற சொல்றதை தான் நம்ம என்டேஜ்னு சொல்றோம். ரேர்னு சொல்றச்ச வந்து வெரி அன்காமன். அதாவது அதோடைய பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகவும் எங்கன்னா ஒன்று அல்லது 2 தென்பட்டா அதை வந்து ரேர் ஸ்பீஷிஸ்ன்னு சொல்லுவோம். எண்டமிக்னு சொல்றச்ச
அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு மட்டும்தான் அந்த விலங்குகள் காணப்படும், வேற எங்கேயும் இருக்காது. அந்த ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் மட்டும் அந்த விலங்குகள் இருந்துச்சுன்னா அதை எண்டெமிக்னு சொல்லுவோம். அதே மாதிரி எக்ஸாட்டிக்னு சொல்றச்ச வெளியே இருந்து வேற நாட்டில இருந்து வந்து அதை வந்து அறிமுகப்படுத்தினா நம்ம அதை எக்ஸாட்டிக்னு சொல்லக்கூடியது தான். அது போக வந்து நேட்டிவ் ஸ்பீஷிஸ்ன்னு சொல்றச்ச அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு அது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது, அதே இனம் வந்து வேற அக்கம் பக்கம்லாம் கூட இருக்கும். அதனால நம்ம அதை நேட்டிவ் ஸ்பீஷிஸ்ன்னு சொல்லலாம். வனவிலங்கு ஆராய்ச்சியின் தந்தைன்னு யார சொல்றோம்? ஆல்டோ லியோபால்ட். இவர் வந்து ஒரு இயற்கை ஆர்வலர் மற்றும் ஒரு பிலாசபர், கன்சர்வேஷனிஸ்ட் அண்ட் எஜுகேஷனிஸ்ட், ரைட்டர் அண்ட் இவரை தான் வந்து வைல்ட் லைஃப் ஃபாதர் ஆஃப் வைல்ட் லைஃப், அதாவது ஆல்டோ லியோபால்ட். வைல்ட் லைஃப் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்றச்ச கைலாஷ் சன்காலா, வைல்ட் லைஃப் மேன் ஆஃப் இந்தியா வந்து திரு கைலாஷ் சன்காலா. இவர் வந்து ஒரு இஸ் நோன் ஆஸ் டைகர் மேன் ஆஃப் இந்தியா. இவர் வந்து டைரக்டர் ஆஃப் ப்ராஜெக்ட் டைகர். இவர் வந்து 1925 ஜனவரி மாதம் 30 பிறந்திருக்கின்றார். இவர் வந்து ஒரு இயற்கை ஆர்வலர். அந்த டைகர் ப்ராஜெக்ட் முக்கியத்துவம் அடைஞ்சதுதான் இவர் மேலதான். அதனாலதான் இவர் டைகர் மேன் ஆஃப் இந்தியான்னு நம்ம சொல்றோம். காட்டுல வந்து நம்மளுக்கு தெரியும் நிறைய வனவிலங்கு இருக்குன்ட்டு. காட்டுல வந்து பட்டாம்பூச்சியும் இருக்குமா? கட்டாயம் இருக்கும். ஏன்னா அதோடைய காட்டில் பார்த்திங்கன்னா நிறைய மூலிகைகள்லாம் இருக்கும். இந்த மூலிகைகளுக்காக வந்து இந்த பட்டாம்பூச்சிக்கு வந்து அந்த மூலிகைகள் மூலமாக இருக்கக்கூடிய அந்த பொருட்கள், இந்த ஃபைட்டோகெமிக்கல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு தாவரங்கள்லையும் ஒவ்வொரு தாவரத்துக்கும் ஒவ்வொரு வகையான ஃபைட்டோகெமிக்கல்ஸ் இருக்கும். அந்த ஃபைட்டோகெமிக்கல்ஸ் வந்து இந்த பட்டாம்பூச்சிகளெல்லாம் ஈர்க்கும் அதோடைய வாழ்க்கை சுழற்சியை மேற்கொள்ள, இனப்பெருக்கத்துக்கு. மேலும் வந்து ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கெலாம் இந்த காட்டுப்பகுதியில் வந்து அழகான ஒரு இயற்கை சூழல், நிறைய வகை பட்டாம்பூச்சிகளை வந்து அரிய வகை பட்டாம்பூச்சிகளெல்லாம் வந்து இந்த காட்டில் இருக்கக்கூடிய. அதுவும் இந்த காடுன்னு சொல்கிறச்ச ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்றவாறு அந்த பட்டாம்பூச்சிகள் இனங்களும் மாறுபடும். நார்த் ஈஸ்ட், அஸ்ஸாம் இந்த இடங்களில் வந்து இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சிகள்லாம் நம்ம தென்னிந்தியாலலாம் பார்க்க முடியாது. தென்னிந்தியான்னு பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை வந்து ஒரு சிறந்த இடமா இருக்கு பட்டாம்பூச்சிகளுக்கு. மேடம், ஒரு காட்டுல உணவு சங்கிலி எப்படி இருக்கும்? ரொம்ப சிறந்ததா இருக்குங்க சார். அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவல்லையும் ஒரு நுண்ணுயிரில் இருந்து அடுத்த கட்ட விலங்கினங்கள் வரைக்கும் அந்த எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே போகுது. இப்போ தானாகவே தன்னிச்சையாக ஆட்டோட்ரோஃப்ஸ்ன்னு வாங்க, அந்த ப்ரொடியூசர்ஸ், ஒரு அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து அதை வந்து சார்ந்திருக்கக்கூடிய ப்ரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷரி கன்சியூமர். ஸோ காட்டை பொறுத்த வரைக்கும் சிறந்த ஒரு உணவு சங்கிலி. எதுனா ஒரு இடத்துல வந்து அந்த உணவு சங்கிலியில் இருக்கக்கூடிய இந்த விலங்கினங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா கட்டாயம் வந்து இந்த உணவு சங்கிலிலையும் பாதிப்பு இருக்குது. ஒரு விலங்கினுடைய எண்ணிக்கை ஏறும், இன்னொரு விலங்கினம் சுத்தமாக அழிஞ்சு போயிடும். அதனால எப்பவுமே ஒரு பேலன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். எடுத்துக்காட்டாக சொன்னீங்கன்னா தாவரங்களை உண்ணக்கூடிய மான்களை உண்ணக்கூடிய சிங்கம் வந்து அதோடைய இறப்புக்கு அப்புறம் அது வந்து அழுகி மண்ணோட மக்கி அதை வந்து உணவாகக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள், அப்புறம் அந்த நுண்ணுயிரிலிருந்து அப்படியே படிப்படியாக திருப்பி அந்த சைக்கிள் வந்து நுண்ணுயிரை உண்ணக்கூடிய அடுத்த விலங்கு அப்படி சைக்கிளாக பாஸ் ஆகிட்டே போயிடும். அதே மாதிரி ஒரு மரம்னு எடுத்தோம்னா அந்த மரத்தில் வந்து நிறைய பூச்சிகள்லாம் இருக்கும். அந்த பூச்சிகளை உண்ணக்கூடிய பறவைகளை உண்ணக்கூடிய பாம்பை உண்ணக்கூடிய கழுகு. ஸோ உணவு சங்கிலின்னு சொல்கிறச்ச ஒரு காட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மகத்தான உணவு சங்கிலி வந்து காட்டில் அமைஞ்சிருக்கும். மேடம், காட்டு தீ எதனால வருது? அதனால வரக்கூடிய பாதிப்புல என்ன? காட்டு தீ வந்து பொதுவாக வந்து பார்க்க போனோம்னா இயற்கையாகவும் நடைபெறுது. மேலும் வந்து மனிதனுடைய கவனமற்ற செயல்களாகவும் வந்து இந்த காட்டு தீ ஏற்படுது. இயற்கைன்னு பார்க்குறச்ச இந்த மின்னல், லைட்னிங், அப்புறம் வந்து ரொம்ப அதிக வெப்பம், அந்த அதிக வெப்பங்களை வந்து இந்த மரங்கள் வந்து ஒன்றோட ஒன்று ஒராசி அதன் மூலமாக நெருப்பு வருது. இப்போ மனிதனுடைய செயல்னு சொல்லிச்ச கவனக்குறைவால் வந்து அவங்க வந்து இந்த இயற்கை நடையை மேற்கொள்றவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரியல. பொதுவாக வந்து காட்டுக்குன்னு டூரிசம் போகிறச்ச அவங்க சிகரெட்ஸ், அணைக்காத இந்த சிகரெட், அது போக வந்து இந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த காட்டுக்குள்ளேயே ஒரு சிலர் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து அந்த இடங்களை கிளியர் பண்ணி அதை வந்து நெருப்பு வைக்கிறது. அதுக்கப்புறமா வந்து இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ், தென் எதுனா எலக்ட்ரிக்கல் டிவைஸ்லாம் வந்து பயன்படுத்துச்சு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய தீ. தென் இது போக வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து அதிக வெப்பம் இருந்துச்சுன்னா மரத்தோட மரம் உராசி அதன் மூலமாக இயற்கையாகவே நெருப்பு வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காட்டுத்தீ ஏற்பட்டுச்சுன்னா அது ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா வந்து அனைத்து வளமும் அந்த காட்டில் இருக்கும். இந்த மாதிரி நெருப்புகளால் வந்து நிறைய இனங்கள் வந்து அழிஞ்சு போயிடுது, அது வாழ்விடம் போயிடும். ஸோ இந்த மாதிரி குறைகள்லாம் ஏற்படும்.
இம்பேக்ட்னு சொல்கிறச்ச ஹேபிட்டாட் டிஸ்ட்ராக்ஷன், முக்கியமாக இந்த விலங்குகளுடைய வாழ்விடங்கள் போயிடுது. ஏர் பொல்யூஷன், இந்த புகையால் வந்து காற்று மாசடையுது. அதுக்கப்புறம் வந்து சாயில், மண் வளன்னு பார்க்குறச்ச இந்த மண்ணெல்லாம் வந்து இந்த மரங்கள்லாம் அழிகிறனால சாயில் இரோஷனையும். பொதுவாக மனிதர்கள் வந்து நகரத்தில் இருக்கோம், வனவிலங்கு வந்து காட்டில் இருக்கு. நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது வனவிலங்குகளை பாதுகாப்பது நமக்கு ஏன் முக்கியம்? அது மூலமாக தான் ஈக்கோலாஜிக்கல் பேலன்ஸ் ஏற்படும் சார். ஈக்கோலாஜிக்கல் பேலன்ஸ்ன்னு சொல்கிறச்ச முக்கியமாக வந்து இந்த வனவிலங்குகள், இந்த பாலினேஷன், அப்புறம் வந்து நியூட்ரிக் சைக்கிளிங், இந்த ஃபுட் செயின், கிளைமேட்டிக் ரெகுலேஷன், இதெல்லாம் வந்து வனவிலங்கு இல்லாமல் நம்ம இல்லை. நம்ம எதுனா ஒரு வகையில் வந்து இந்த விலங்குங்க சார்ந்து தான் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம பாதிப்புகளை ஏற்படுத்த நமக்கு தான் அந்த பாதிப்புகள் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால இது வந்து ஒரு ஈக்கோலாஜிக்கல் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம இந்த வனவிலங்குகளை நல்ல முறையில் பாதுகாக்கணும். அதுக்கு எந்த விதமான ஒரு இடையூறையும் ஏற்படுத்தாம பல சட்டங்கள் மூலமாகவும் அதை போய் எந்த அளவுக்கு அதன் மூலமா விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோமோ, ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் has to understand the importance of conserving and protecting wildlife. இதுவரை வனவிலங்குகளின் வாழ்க்கை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் விலங்கியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் பவானி கோவிந்தராஜலு அவர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.